வணக்கம் பிள்ளைகள். இப்போ கடைசியானது பரப்பளவு சுற்றுலாவோட பார்த்து கொண்டிருக்கிறோம். 10ஆம் ஆண்டுல முதலாவது பாடம் போய் கொண்டிருக்கு. அதில் கடைசி கட்டத்தில் நிற்கிறோம். இன்னைக்கு கொஞ்சம் குரூப் லிங்க் போட என்ன ஜூம் லிங்க் போட லேட்டாக போயிட்டு ஆக்களையும் காணையில் இன்னைக்கு சுற்றுலா முடிக்கிறோம். சுற்றுலா முடிப்போம். சரியா? மைக் அன்மியூட்லாம் இருக்கு. இது செஞ்சு பார்த்துட்டு வந்துனீங்களா? இது செஞ்சு கொண்டு வந்து நான் பிள்ளைகள் செஞ்சுனீங்களா? ஓகே இருந்தது மற்ற கேள்விகள் செய்யக்கூடிய மாதிரி. ஆயிரத்தி வந்து கலைங்க சிம்பிளாக வைக்க போறீங்களா? சரி, பார்ப்போம் நாங்கள் இப்போ இதுக்குள்ள அந்த மிச்ச கேள்வியை தொடருவோம். சரி, அதை முடிச்சுட்டு இந்த வர்க்கமூலத்துக்குள்ள என்றாகும். சரியா? முதலாவது பாருங்க, ஒரு படம் ஒன்று வந்திருக்கான். என்னண்டு? ஒரு முக்கோணத்தோட சேர்த்து தந்துருக்கான். சரியா? அப்படி ஒரு படத்தை தந்துட்டு கேள்வியை டெவலப் பண்ணிக்கலாம். சரி, இதுல பாஞ்சு வந்து நாங்களோட செய்யற வேலை கணக்கு புள்ளியா விடுவோம். பாருங்க கேள்விய. ஏபிசி ஒரு பக்கத்தின் நீளம் 7 சென்டிமீட்டர் ஆக உள்ள சமபக்க முக்கோணி. சரியா? கேள்விய பாருடா. ஏ பி சி என்ற ஒரு முக்கோணத்துல வேற பிள்ளைகள் ஒரு பக்கத்தின் நீளம் 7 சென்டிமீட்டர் ஆக உள்ள சமபக்க முக்கோணியம் ஏபிசியின் ஒரு பக்கத்தின் நீளத்திற்கு சமனான ஆரையை கொண்ட ஒரு பக்கத்தின் நீளத்திற்கு சமமான ஆரையை கொண்ட ஓர் ஆரச்சிறையினுள்ளே வரையப்பட்டுள்ள ஒரு ஆரச்சிறையினுள்ளே வரையப்பட்டுள்ள விதம் உருவில் காட்டப்படுகிறது. நிலட்டப்பட்ட பகுதியின் சுற்றளவை காணட்டான். சரியா? இப்ப இதுல எத்தனை பேர் இதை ஆரையா ஜோதிச்சீங்க? இதை விட்ட மட்டும் ஜோதிச்சாங்க எத்தனை பேர்? பிசி ஏசிய விட்ட மட்டும் யோசிச்சாங்க எத்தனை பேர்? அடுப்புல வாரதுகள் இருக்கு. அப்படி ஒருத்தருமே இல்லையா? அப்படி யோசிச்சாங்க. இது லைக் கையை உயர்த்துங்க. பிசிய ஏசிய விட்ட மட்டும் யோசிச்சாங்க. சரி, ஒருத்தரும் இல்லையா? கெட்டிக்கார புள்ளி. சரி, ஓகேவா? பாருங்களா, என்ன சொல்லிங்க? சமபக்க முக்கோணி. அப்போ 7 சென்டிமீட்டர்டா. இவரும் 7 சென்டிமீட்டர், இவரும் 7 சென்டிமீட்டர், இவரும் 7 சென்டிமீட்டர். அதுல வடிவ தெளிவா சொல்லிக்கான என்னண்டு? ஒரு பக்க நீளத்தை ஆரையா கொண்ட ஆரைச்சிறை. அப்ப இவர் எங்களுக்கு ஆராய்ச்சி இல்லை. இதுதான் என்னது? இந்த ஏபிசி இந்த இதுதான் என்னது? ஆராய்ச்சியா இருக்க போகுது. சரி, எவ்வளவு என்னது? ஏபிசி இந்த துண்டு தான் என்னது? ஆராய்ச்சியா இருக்க போகுது மொத்தம். அதுல இதுல என்னது? நிலட்டி இருக்கு. நிலட்டி இருக்கு. அப்ப அதுல பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்கான்? நிலட்டப்பட்ட பகுதியின் சுற்றளவு கேட்டுக்கிறாரு. அப்ப இவற்றை ஆராய்ச்சி எவ்வளவு தந்தா இந்த என்ன வில்லின் நிலம் காணும். வில்லின் நிலம் காணும் உண்டா முக்கோணத்துல எங்களுக்கு ஒரு இது தெரியும். என்னது? சமபக்க முக்கோணம் உண்டா? ஒரு கோணம் எவ்வளவு இருக்கணும்? பேசிக்குகள் அடிப்படையில் இருக்கா, நான் உங்களுக்கு இடையில இருக்கா? இந்த முக்கோணங்கள் கூட்டல் கழித்தல் இந்த காரணிகள் தசம கூட்டல் கழித்தல் பெருக்கல் மறை நேர் அதில் கூட்டல் கழிக்க அதுக்கு ஒருக்கா தனி இருக்கா போட்டு செய்யணும். அதற்கு அடுத்த வகுப்புல பார்ப்போம். சரியா? இடையில இருக்கா அதற்கா போட்டு அதற்கு ஞாபகப்படுத்திட்டு வந்தா தான் சிலருக்கு அதில் சின்ன பரிச்சயம் இல்லாம இருக்கும். அதில் பார்த்து கொண்டு வருவோம். இப்ப பாருங்க, சமபக்க முக்கோணி என்னடா? எல்லா கோணம் ஒரு முக்கோணத்தின் ஆகோணங்கள கூட்டுத்தொகை எவ்வளவு? 180 பாகு. சமபக்க முக்கோணம் எல்லா கோணமும் என்ன இருக்க போகுது? சமனா இருக்க போகுது. எல்லா கோணமும் சமன்டா. மூன்றால பிரிச்சு இருந்தா 3 கோணம் தான் இருக்க போகுது. 60 பாகை இருக்க போகுது. அப்ப இது எவ்வளவு? 60 பாகையா இருக்க போகுது. எது? எங்களோட ஆராய்ச்சிறை கோணம் எவ்வளவு இருக்க போகுது? 60 பாகையா இருக்க போகுது. சரியா? ஆராய்ச்சிறை கோணம் 60 பாகை. இந்த வில்லின் நீளம். ஆகவே வில்லின் நீளம் என்னது? 360 மேல் 60 தர 2 பையா. பையக்கு பதிலா 22 7 ஆறு எவ்வளவுடா? 7.
இதே மாதிரியும் வெட்டுவாய். இதை வெட்டினீங்கன்னா என்ன 6 முறை திருப்பி வெட்டினீங்கன்னா 3. அப்ப 22 x 3 சென்டிமீட்டர் போகுது இந்த வில்லின் நீளம். அவரங்கள்ட்ட கேட்டது என்ன? இந்த நிலட்டப்பட்ட பகுதியின் சுற்றளவு. நிலட்டப்பட்ட பகுதியின் சுற்றளவுன்னா என்ன செய்யணும்? ஏசியில இருந்து இங்க வந்து திருப்பி இங்க இருந்து இங்க வரணும். அப்ப இந்த ஆரை ஒருக்கா கூட்டுப்பட போகுது. அப்ப ஆகவே சுற்றளவு சமன் 22 x 3 7. கோமசி எடுத்த உடனே நடக்க போகுது. இதுலயும் கீழே மூண்டு கொண்டுறணும். இது கீழே ஒன்று இருக்கிற மாதிரி வச்சா கீழே மூண்டை கொண்டுற போறா. இப்ப கீழே மூண்டை கொண்ட மேலேயும் என்ன செய்யணும்? அது இலக்கத்தளம் இருக்கணும். அப்ப கீழே மேலேயும் 7 தர 3 கீழே 1 தர 3. இது எங்க எழுதுறேன் பார். 22 x 3 சாக்க 21 x 3. இப்ப ரெண்டு பகுதியும் என்ன வந்துட்டு தமிழா வந்துட்டு. எங்கட பிள்ளைகள் சொல்றக்குள்ள என்ன கூட்டல்னு வந்தா கீழே கீழே இந்த முண்டையை கூட்டிடுவோம், இதே கூட்டிடுவோம் கூட்டுறது. பகுதி ரெண்டு ஜவனம் வந்தா என்ன செய்யணும்? பகுதி அப்படியே போட்டுட்டு மேலே இருக்கிற மட்டும்தான் என்ன செய்ய போறோம்? கூட்ட போறோம். 3 4 43 x 3 சென்டிமீட்டர் இருக்க போகுது இந்த உருவுண்ட நிலட்டப்பட்ட பகுதியின் சுற்றளவு. சரியா? 43 x 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர். இதை பிரிச்சு தசத்திலே கொடுக்கலாம். அப்படியும் விடலாம். சரியா? பிரிச்சு கொடுக்குறனாலும் கொடுத்துட்டு போகலாம். சரியா? அப்ப வேற என்ன செஞ்சாங்க? இதுல உடனே பார்த்து இடையில வந்தாங்க சொல்றேன். இப்ப உடனே பார்த்த உடனே நான் அறவட்டம் நான் இந்த புத்தகம் அந்த காலத்துல இருந்து இருக்குதானே. நான் தொடக்கத்துல பார்க்க என்னது டக்குனு இந்த கேள்வி வாசிக்காம இது ஒரு அறவட்டம் மட்டும் யோசிக்கலாம். அந்த அதில் பார்த்துட்டு அறவட்டம் மட்டும் போட்டு அரை 320 2 போட்டு கண்டு கொண்டு போயிடுவாங்க. இது அறவட்டம் இல்லை. ஏன் ஒரு சமபக்க முக்கோணில ஒரு பக்கத்துல இருக்கு. இந்த ஒரு ஆறை என்ன அடுத்திருக்கானா இந்த ஆறை தான் இந்த இந்த ஒரு பக்கம் நீளம் தான் இது என்ன இருக்கு. இந்த ஆரைச்சிறை ஆரையா இருக்கான். அப்ப ஒரு பக்கம் ஆரையா இருந்தா இந்த ஆரைச்சிறைக்குள்ள இவர் அடங்க போறார். அப்ப என்ன செய்யணும்? ஒரு பக்கம் கோணம் ஒரு பக்கம் ஒரு மூலையில கோணம் காணணும். காணோம்னா சமபக்க முக்கோணம் அந்த தரவு அதுக்கு தானே. சமபக்க முக்கோணம் முக்கோணம்னா ஒரு கோணம் 60. மூன்றும் சமனா இருக்கும். அப்ப 60 பார்க்க 180 மூன்றாவது பிரிப்பு 60. அப்ப அதுக்கு எதிரான வில்லின் நீளம் காணணுமாய் கண்டுட்டு சுற்றளவு காண சொன்ன இந்த வில்லின் நீளம் இந்த 6 7 சென்டிமீட்டர் கூட்டி எடுத்தீங்கடா. சரி சரியா? நோட் பண்ணுங்களா? நோட் பண்ணி முடியாத போடுங்க. நான் அடுத்தது போக. சரியா? நோட் பண்ணியாச்சா? 10ஆம் மணி ஆக்டிவ் இல்லாம இருப்பீங்களா? ஓயலடா கடை கடான்னு சொல்றாங்க. அவங்க சூம் கிளாஸுக்கு போய் ப்ராக்டிஸ் போடுறது. இப்ப கடைசி பட்சம்னா கேள்வி கேட்கறாங்க, கதைக்கிறாங்க, கூடுறாங்க. அடுத்த இதை போட்டு அவங்க நல்ல பரிச்சயமாயிட்டாங்க. இப்ப அடுத்த ஓயல் கொஞ்சம் சிம்பிள்கள்ல இதுகளில் போட்டு கொண்டிருக்காங்க. இங்க ஒரே ஒரு ஆள் தான் போடுது. மிச்சம் எல்லாம் மௌன விரதமா இருக்கிறீங்க. போடு, பிரச்சனை இல்லை. என்ன ஓகே செஞ்சு முடிச்சா அதை போட்டதானே அடுத்தது போலாம். சரியா? அடுத்தது போறாங்க. நீங்க மௌன விரதம் கலைக்க மாட்டீங்க போல இருக்கு. சரியாடா? அடுத்தது ஒரு படம் கொண்டு வந்திருக்கான். சதுரத்துக்குள்ள வந்திருக்கான் பேர். ABCDEF.
எல்லாம் சமபக்கம். சதுரம் சமன் தெரியுதாடா பிள்ளைகள்? ஏ பி சி டி. இ இதுல எஃப் இதுல வருது. சரியா? உருவில் ஏபி ஏபிஇடி சிடி எஃப்பி ஆகிய இரண்டு ஆரச்சிறைகள் காட்டப்பட்டுள்ளன. எதது? ஏ பி இடி. அது வேற கலரால கை காட்டுறேன். ஏபி 10.5 சென்டிமீட்டரா விளட்டப்பட்ட பகுதியில் சுற்றளவு கேட்டுக்கிறாரு. பார் தெளிவாச்சாச்சு. நீ எங்களை போவோம். ஏபி 10.5 சென்டிமீட்டர் தந்துட்டான். இதுல பார் ஏபிஇடி ஏ பி இ என்னது இது இடி இது ஒரு என்னது ஆரஞ்சு என்னதுட்டான். ஏன்னா ஒன்றுக்கு மேல ஒன்று விளம்பி வச்சுக்கான்னு யோசிக்காத மாதிரி வித்தியாசப்படுத்தி காட்டுறது. ஏபி இ டி இந்த இது ஒரு ஆரஞ்சிரையா. இது நிலட்டி இருக்கு. இந்த ஏரியா நிலட்டி கிடக்கு. இப்படி தந்துட்டு இஞ்சால இது என்னது சி டி எஃப் பி. இஞ்சால இருக்கிறது ஒரு ஆரஞ்சிரையா. இவன் ரெண்டு பேர்த்தையும் இந்த தந்த தரவை வச்சுக்கொண்டு நிலட்டப்பட்ட பகுதியில சுற்றளவு கேட்டுக்கிறாரு. இது கணக்கு ஒண்ணுடா. படமா பார்த்துட்டு பயப்படாத. நிலட்டப்பட்ட பகுதியில் சுற்றளவு என்ன செய்யலாம்? எல்லாம் சம நேர. இது ஒரு இந்த ஃப்ரிட்ஜ் இஞ்சல் நம்ம 10.5 10.5 இதுதான் என்னது பாருங்க. இதுக்கு குறியீடே வரும் பிசி டி எஃப். பார் அங்க இருக்கேக்கான ஏதோ பெரிய படமா இருந்தது. இஜெல்லாம் மட்டும் போட தனியா கொண்டுற பார். இது ஒரு கால்வட்டம். கால்வட்டமா வந்துட்டு அப்ப கால்வட்டம் வில்லு நீளம் கண்டா இந்த இவ்வளவு கண்டுருவேன். அது ரெண்டால பெருக்கி விட்டியனேன். இன்னொரு கால்வட்டம் தான் மற்ற பக்கம் பொருந்தது. இது ஒரு கால்வட்டம் பொருந்ததா? அங்க இருந்த ஒரு கால்வட்டம் பொருந்தது. ரெண்டு கால்வட்டம் பொருந்திதான் என்னது இப்படி ஒரு சேப் கொண்டு உருவாயிருக்கு. அப்போ ஒரு கால்வட்டத்தினை கண்டுட்ட விட அதை ரெண்டால பெருக்கி விட்டா என்ன செய்யலாம்? இந்த நிலட்டப்பட்ட பகுதியின் சுற்றளவு வரப்போகுது. முதலாவது இதுல பெயர் வச்சோடியா கால்வட்டம் ஒன்று போகாத என்ன எழுத போறாய்? பிஇடி. எது பிஇடி? வில் பிஇடியின் நீளம் என்ன பண்ண போறீங்க? 360 மேல் 90 கோணம் தர 2π22 ஆறு என்னடாப்பா 10.5. ஏன் இந்த வில்லுக்கு ஆறு இவதான் ஆறு 10.5. சரியா? 10.5. இப்போ வெட்டுறதுக்கு வருவோம். இதே மீனே பண்ணினோண்டா சைவரம் சைவரம் போயிடும். 9 4 36 4 4ஆல வெட்டினீங்கடா 2. இதுல ரெண்டு 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 முறை இருக்கு. இதுல ஒரு முறை இருக்கு. வட்டினா இதுல 1 இதுல 2 திருப்பி 2ஆல வட்டினா இதுல எத்தனை வர போகுது? 11. இனி 7ஐயும் 10.5 தான் வெட்டணும். இதுக்கு நான் போன முறை ஒன்று சொன்னேன். என்னன்னு சொன்னேன் முதல் செய்யக்க 10.5 21 2 போடலாம் தானே. 21 2 போடலாமே. 21 2ஆல பிரிச்சு என்ன வர போகுது? 10.5 வரப்போகுது. 10.5 வரப்போகுது. இதையும் இதையும் வெட்டினோம்டா 3. அவங்களுக்கு என்ன விட வரப்போகுது? 11 3 33 2 சென்டிமீட்டர். என்னது? இந்த ஒரு பக்க வில்லின் நீளம். அவ முழு சுற்றளவு அகட்டது. ஆகவே நிலட்டப்பட்ட பகுதியின் சுற்றளவு என்ன கேட்டது? நிலட்டப்பட்ட சுற்றளவு எவ்வளவு? 2 தரம். இது ஒருக்கா கூட்ட போறாய், திருப்பி இங்க ஒருக்கா கூட்ட போறோம். அப்ப 2 தரங்களா கூட்ட போறோம். 33 சக 33 இது கூட்டைக்கு என்ன? இந்த 2 2 4 அப்படித்தானே போடணும். பகுதி என்ன ஒருக்கா கூட்டுறீங்க. அப்ப 2 அப்படியே வரும். 33 கூட்ட என்ன? 6 6 திருப்பி 2ஆல பிரிச்சு விட்டீங்கன்னா 33 சென்டிமீட்டர் வரப்போகுது. இந்த நிலட்டப்பட்ட பகுதியின் சுற்றளவு எவ்வளவு? 33 சென்டிமீட்டர். இவ்வளவு விஷயம். சரியா? பாத்தியா? இதுல என்னது படத்தை சிக்கலா போடுவான். அதுல இருந்து உடைச்சி சின்னங்களாக்குறதுங்கிற இதெல்லாம் இருக்கு. படத்தை அந்த சொல்ல இந்த இதுல குறிக்க அந்த இருக்கிற ஓடர்ல தொட்டு தொட்டு பார்த்து கொண்டு போகும். ஏபிஇடிஎஃப் ஏபிஇடி எழுதுங்க. ஏபிஇடி அப்ப ஏதாண்டு தொட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு என்னது? இதைத்தான் சொல்லிங்க. அங்கட பிள்ளைகள் என்னது
படம் வங்கியோடக்கும் கேள்வி வங்கி இருந்து வாசிப்பியா இப்ப இருக்கிற ஓயில்ல நான் சிலதுகளை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் பண்ணுடா. சரியா? ஏபி அந்த தொட்டு இப்ப எங்கடையாக்கள் என்ன செய்யறது கேள்வி வங்கி வாசிப்பாங்க. இப்ப அங்க படம் வங்கியும் இருக்கும் படத்தையும் சேர்த்து வாசிச்சு அவனுக்கு குறிக்கிறது சுகமா இருக்க போகுது. சரியா? இவ்வளவுதான் விஷயம்டா. இந்த இதை நோட் பண்ணுங்க. சரியா? அடுத்ததுக்கு போவோம். ஒரு பேர் ரெண்டு ஒரு ஆள் ரெண்டு பேர் அது போடுக்கணும் ஏதாவது பிள்ளைகள் நீங்க எழுதிட்டீங்களா இல்லையான்னு தெரியாம நான் அங்கே போறது. சரியா? சரி, ஓகே, அடுத்த வேலைக்கு போவோம். சரியா? அடுத்த அஞ்சாவது வேலையை பார். ஏஐ மையமாகவும் ஏடி ஏஆர் என்பவற்றை ஆரையாகவும் கொண்ட படத்தை குறி போட்டு தொட்டு கொண்டு போனோம்டா ஈஸியா இருக்கும். பார், ஒரு ஆராய்ச்சியிலேயே ரெண்டா பிரிச்சிருக்கு வில்லு. இதுல ஒரு வில்லு வந்திருக்கு, இதுல ஒரு பின்னுக்கு ஒரு வில்லு வந்திருக்கு. பி கியூஆர் டி, இதுல சி பி ஏ 45 பாகை கோணம். இது 3.5 சென்டிமீட்டர். இவ்வளவு 3.5. இது நிலட்டப்பட்ட பகுதி. சரியா? பார், ஏஐ மையமாகவும் ஏஐ மையமாகும் ஏன்றது என்ன? அந்த ஆரத்தில் ஒரு வட்டத்தின் இதை ஃபுல்லா மறுபடியும் இணைச்சு என்ன வரப்போகுது வட்டம் மற்ற மையமாகவும் ஏடி ஏடி ஒரு ஏடி கம ஏஆர் என்பவற்றை ஆரையாகவும் இது இதையும் ஒரு அரை இதுக்கும் ஒரு அரை. சின்ன வட்டத்துக்கு இந்த பிடி என்ற பரிதிவார வட்டத்துக்கு இது அரை, பி ஆர் பரிதிவார வட்டத்துக்கு பெருசா ஏஆர் அரையா இருக்க போகுது. ஆரஞ்சிலே ஒரு காட்டப்பட்டுள்ளது காணப்படுகிறது. நிலட்டப்பட்ட பகுதியின் சுற்றளவை ஆரச்சிறை சுற்றளவிலும் ஆரச்சிறை ஏபிக்யூஆர் ஏபிக்யூஆர் இந்த ஆரச்சிறையின் சுற்றளவு எவ்வளவினால் கூடியது என்று கேட்டுக்கிறாங்க. நிலட்டப்பட்ட பகுதியின் சுற்றளவு
ஏபி ஏபி கியூஆர் என்ற சுற்றளவை விட எவ்வளவு கூட கேட்டுக்கிறாங்க. நிலத்தப்பட்ட பகுதியின் சுற்றளவு என்னடா வரப்போகுது வேற தம்பி? நிலத்தப்பட்ட பகுதி என்றா பிபி இந்த கியூஆர் டி இவ்வளவு தான் என்னது நிலட்டப்பட்ட பகுதியின் சுற்றளவு இருக்க போகுது. இந்த சுத்தி வந்து இப்படி முடிக்க போறேன் சரியா? அவன் பிறகு கேட்டிருக்கான் ஏ பி கியூஆர் ஏ ஆரண்டு முடிச்சா அவ்வளவு இதை சுத்தி தான் இங்க வந்து முடியும். இவ்வளவுன்ற சுற்றளவை விட எவ்வளவு கூட கேட்டிருக்கேன். அந்த பழசை விட நிலத்தப்பட்டதை விட இந்த எவ்வளவு கூட கேட்டிருக்கு. அப்ப ரெண்டு சுற்றளவு நாங்க என்ன செய்யணும் காண போகணும். அப்ப இதுல கணக்க சுற்றளவு காண்றதுக்கு கணக்கு செய்ய தேவையில்லை. ரெண்டு வில்லின் நிலவும் காண போறோம். ஏன் இவர் சின்ன அறை அளவுக்கு உருவான வில், இது பெரிய அறை அளவு உருவான வில் பிஆர். அப்ப ரெண்டு வில்லையும் தனித்தனியா காண போறோம். ரெண்டு வில்லையும் தனித்தனியா காண போறோம்டா. முதலாவது வில் பி கியூ ஆர் இது கோணம் இல்லை, கோணம் மட்டும் இதுல மேல காகம் பறக்க விடுறேன் சரியா? அங்கே பழக்க தோஷத்துல காகத்தை பறக்க விட்டு நிக்கிறீங்க, அதை ஒரு வில்ல பேர் வச்சுக்கோ. வில் பி கியூ ஆரின் நீளம் 360 மேல் 45 தர 2 தர 22 தர 6 எவ்வளோடா 35 3.5 3.5 பெருசு இல்ல 7 வெட்டி சுருக்க போறாய் 7 மூலம் வெட்டுப்பட்டுரும். வெட்டுப்பட்டா இனி இதே சுருக்கிறதுக்கு இதே டாக்டர் மனதில் செஞ்சு போலைனா டிங்கிள் எட்டு வரும். அது என்னன்னு வந்தேன்னு சொல்றோம் பார். 5ஆம் மேற்படால வெட்டுவோமே, 5ஆல வெட்டினோம்டா 95 45 இதை வெட்டினோம்டா என்ன நடக்க போகுதா 7 30 என்ன 7 5 35 அதுல இந்த 1 இஞ்சால வந்தா 10 10ல 5 2 முறை வெட்டுறதா கவனி. என்னென்னு வெட்டினா 95 நான் 5ஆல வெட்டினேன். 5 இருந்தபடியா 5ஆல வெட்டினேன் 95 45 இது 360க்குள்ள இதை பிரிக்கிறது மனதால பிரிக்கிறது போல இப்படி பிரிக்கிறது என்ன நடக்க போகுது 3 இல்ல 36க்குள்ள 7 முறை 35 1 0 இதுக்குள்ள 2 முறை இப்படி போட்டது. நான் மனதால 2 போட்டேன் 360 முன்னுக்கு இருக்க 35 தனியே எடுத்தேன். 35 தனியே எடுத்து 36 எடுக்க அதுக்குள்ள எத்தனை முறை இருக்கு 5 7 5 35 அப்போ 7 போட்டுட்டு 35 எத்தனை மிச்சம் வருது 1 மிச்சம். 1 இந்த சைவரோட சேரைக்கு அப்புறம் 1 2 போடுறேன். 1 அந்த சைவரோட சேரைக்கு 10 அந்த 1 சைவரும் 10 பின்ன ஒரு 5 இருந்தா 1 5 15 வரும் சரியா? அப்போ 1 சைவரும் 10 10க்குள்ள எத்தனை ஒரு 5 2 முறை அதை போட்டேன் சரியாடா? அதுக்கு பிறகு 9ஆம் வாய்ப்பாடு 1 8 இவ்வளவுதான் விஷயம் சரியா? இதுக்கு பிறகு 4 இதை வட்டி நம்மட்டா 11 இதுல 2 2 வரும் 11 2 சென்டிமீட்டர் வர போகுது. இது இந்த பெரிய வில் நீளம் சரியா? பெரிய வில் நீளம் 11 2. அடுத்தது சின்ன வில் வில் பிசிடியின் நீளம் என்னது அதுக்கு 360 மேல் 45 தர 2 தர 22 7 6 எவ்வளோடா 3.5 3.5 என்ன செய்ய சொன்னான் 7 2 போடணும்னு சொன்னான். அப்பதான் வெட்ட ஈஸியா இருக்கும். 7 2 போட்டீங்கன்னா வெட்ட சுலபமா இருக்கும். இது ஏற்கனவே மேல வட்டி வச்சுக்கோ 1 8 வரும். இந்த ரெண்டையும் வெட்டலாம். 7 மூலையும் வெட்டினா 22 8 சென்டிமீட்டர் வர போதா இந்த வில்லு இந்த நீளம். அப்ப அதான் இந்த 11 4 போடலாம். வழியில கொடுப்போம் சரியா? இப்ப கேட்டதுக்கு விஷயத்துக்கு வருவோம்பா. கேட்டது என்ன நிலட்டப்பட்ட பகுதியின் சுற்றளவும் இந்த பெரிய ஆராய்ச்சியின் சுற்றளவும் கேட்டுக்கிறாங்க. அதுல என்ன எவ்வளவு வித்தியாசம். முதலாவது நிலட்டப்பட்ட பகுதியின் சுற்றளவு போகும். நிலட்ட பகுதியின் சுற்றளவு எவ்வளவுடா வேற எங்க தொடங்கும் பியில தொடங்குற பியில தொடங்கினா இவர் 3.5 இவர் 3 இவர் 3.5 இவரும் என்ன இருக்க போகுது 3.5 தானடா. அப்போ ஒரு 3.5 பிளஸ் இவர் பெரிய வில்லு 11 2 சக இவர் சின்ன இந்த இதுல 3.5 சக இதுல வேற சின்ன வில்லு இது 11 4 இவ்வளத்தையும் கூட்டணும். அதான் நிலட்டப்பட்ட பகுதியில சுற்றளவு கூட்டுறதுக்கு ஈஸியா என்ன செய்யறேன் இதை 2 இதை 2 போடலாம். ஆனா 4 ஆக்கணும் எங்களுக்கு பேர். அப்போ 4 தானே எங்களுக்கு மாசி வரணும் 4 வரணும் வேண்டாம் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடுவோம் 4ஆல வேலைங்களையும் பெருக்கிறோம். இதை 4ஆல பெருக்கினா 3.5
ரெண்டால பிரிக்கிற 7 10 14 கீழ் 4 சாக்க 22 கீழ் 4 சாக்க 14 கீழ் 4 சாக்க 11 கீழ் 4 என்ன வந்தாண்டு என்னண்டு வந்தாண்டு பார். ஏன் கீழே இதுக்கு கீழே ஒன்று இருக்கு, இதுக்கு கீழே ஒன்று இருக்கு. எங்களுக்கு எல்லாம் பார் 4 தான் பெருசா பூமசியா வரணும். 4 வரணும் எல்லாத்துக்கும் என்ன செய்ய போறோம்? 4 வரக்கூடிய மாதிரி செட் பண்ண போறோம். 3 வருஷம் கொஞ்சம் கீழே 4 வரணும். அப்போ 4ஆல பெருக்கிறோம். 3 வருஷம் கொஞ்சம் 4ஆல பெருக்கிறோம். 35 4ஆல பெருக்கண்டா 0 2 4 3 12 12 14 ஒரு தரம் தள்ளி குத்திங்கன்னா 14 14 4 இது 2 இருக்கு. அப்போ 2ஆலாம் இருக்கணும். 22 4 14 4 அப்போ இவ்வளோத்தையும் கூட்டி விட்டீங்கன்னா சுற்றுலா வேலை போகுது. 4 கீழே பூமாசி வரும். மேல 14 14 28 28 இதுல இருக்கிற 30 50 66 சரியா பார். 28 30 40 50 61 சொல்லி 28 30 40 50 61 61 4 சென்டிமீட்டர் வரப்போகுது. இந்த நிகழ்த்தப்பட்ட பகுதியின் சுற்றளவு. இனி பார் மொத்த ஆரச்சிலையின் சுற்றளவு. அடுத்தது ஆரச்சிலையின் சுற்றளவு. எங்க கூட போறோம் 3.5 பெரிய வில்லு 11 2 ஆக திருப்பி 7 கூட்டி என்னடா போகுது 14 2 ஆக 11 2 14 2 கூட்டி விட்டி என்ன 28 29 39 2 சென்டிமீட்டர். இப்ப கேட்ட கேள்வி என்ன? இவரை விட இவரை எவ்வளவு கூட? எவ்வளவு கூட என்ன? இவரை விட அவரை பெருசுல இருந்து சின்ன என்ன செய்யணும்? கழிக்கணும். இதை எவ்வளவு நோட் பண்ணுங்க. அதை கழிச்சு காட்டுண்டா நோட் பண்ணிட்டு ஏதாவது போகணுங்கடா. நம்ம ஈஸிக்கிறவங்களா இருக்காம நான் மட்டுமே கதைக்க கூடாது, நீங்களும் கதையும் கிடைக்கல. இதுவே இல்லா கதையை விட்டுட்டு விளங்குதா இல்லையான்ற பார்க்கத்தானே வேணும். கழிச்சு கழிச்சு செய். சரியா? அங்காள கவனி. அங்காள என்ன கேட்டிருக்கான்? அவரை விட இவரை விட அவர் எவ்வளவு கூட? நிலட்டப்பட்டதை விட ஆரச்சிலையின் வித்தியாசம். ஆகவே சுற்றளவு வித்தியாசம் கூடும். உனக்கு வசனம் கொடுக்குறதுல பிரச்சனை இல்லை. ஓரளவு அவன் கேட்ட கேள்விக்கு ரிலேட்டடா வசனம் எழுதினா சரி. அதுல வந்தி வந்தி எழுதி கொண்டு போனா நேரம் போயிடும். அப்ப ஆரச்சிலையின் சுற்றளவு எவ்வளவு? 39 2 தாய இவற்றையே கழிக்க போறோம். 61 4. இப்ப எங்களுக்கு தேவை ஓமாஸ் 4
அப்ப இதை நாளாக்கணும்னா 4 மேல ரெண்டு அளவு இருக்க போறேன். 18 ஒன்று மிச்சம் 78 61 கீழ் 4 கழிச்சு என்ன வரப்போகுது 7 1 17 4 சென்டிமீட்டர் சுற்றளவு. இதை விட ஆரச்சிறை நிகழ்த்தப்பட்ட பகுதியை விட ஆரச்சிறைன்ற கூடவா இருக்க போகுது 17 4 சென்டிமீட்டர். சரியா? எவ்வளோன்னா இந்த கேள்வி நோட் பண்ணுங்க. இந்த துண்டை மட்டும் சரி. அடுத்த பாருங்கடா. மற்ற நாங்கள் வேறு பாடங்கள்னா பலவீன பயிற்சி விட்டு போகிறோம். இதில் கொஞ்சம் பலவீன பயிற்சி நல்ல கேள்வி. இது என்னது உங்களோட பாஸ் பேப்பருடைய வர மாதிரி கிட்டத்தட்ட கேள்வி இருக்கக்கூடிய அதை இருக்கா கொஞ்சம் ரெண்டை பார்த்துட்டு போவோம். சரியா? மற்ற பாடங்களில் பலவீன பயிற்சி பெருசா நாங்கள் கணக்கில் எடுக்கிறே இல்லை. பெருசா அதை நாங்கள் பண்ணி செய்கிறே இல்லை. இதில் வர பயிற்சியை கொஞ்சம் யோசிக்கக்கூடிய மாதிரி நல்ல கேள்விகள் இருக்கு. அப்போ அதை இருக்கா பார்த்துட்டு போனோம்னா நல்லா. சரியா? பலவீன பயிற்சியில் ரெண்டாவது கேள்வியை பார். குறி போட்டு எல்லாம் இது ரொட்டோட்டில் தான் அது தரவு. இது நாங்கள் என்ன பாவிக்கிறதுக்காக உதவி மாதிரி எங்களுக்கு தரது இது. சரியா? இதில் வேற இதை அணைச்சி போட்டு தந்துருக்காங்க. இது எவ்வளவு 35 மீட்டர். இதை அணைச்சி போட்டு தந்திருக்கான் 14 மீட்டர். சரியா? 4 அரைவட்ட எல்லைகளை அரைவட்டம் வந்து கதைச்சு போட்டான். இல்லாட்டிக்கு பிரச்சனை. சரியா? 4 அரைவட்ட எல்லைகளை கொண்ட ஒரு தடாகம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. தடாகம் என்ன? ஒரு நீர்த்தொட்டி மாதிரி. இந்த சில இந்த முன்னுக்கு இந்த சில ஆஃபீஸுகளுக்கு முன்னுக்கு ஒரு பொன் மாதிரி இருக்கும் அது. சரியா? அங்கே அது சில ஸ்விம்மிங் பூல் அதையும் சொல்லலாம். தடாகம் சுற்றி தடாகத்தை சுற்றி எல்லை வழியே ஒரு பாதுகாப்பு வேலி அமைக்கப்பட்டுள்ளது. இதை சுற்றி எல்லை வழியில ஒரு பாதுகாப்பு வேலி அமைச்சிருக்கு. சரியா? ஏன் பாஞ்சூலுக்கு போய் குளிக்க வலிக்கிட்டு இல்லைங்க. அதுக்குள்ள சின்ன பிள்ளைகள் தவறிக்கு வரி விழாம இருக்கு. அதை சுற்றி பாதுகாப்பு வேலி அமைச்சிருக்கான். சரியா? தடாகத்தின் சுற்றளவை காண்க. தடாகத்தின் சுற்றளவு காணண்டா. இப்ப முதலாவது சிம்பிளா கேட்டிருக்கா. இந்த தடாகத்தின் சுற்றளவு காணண்டா. உள்ளுக்கெல்லாம் நாங்க ஒன்றும் போக தேவையில்லை. வெளியில இந்த பேர் வச்சுக்கணும். பேருக்கு ஒன்றும் வைக்கல. எங்க இங்க இருந்து தொடங்குறேன்டா சுத்தி இங்க வந்து இந்த வழியில வந்து இந்த பெரியார வட்டம் இந்த சின்ன வட்டம். அப்போ ரெண்டு கண்டம் காணும் உங்களுக்கு. ஏன் பெரியார வட்டம் இது யாரதான் இதுக்கும் வருது. அப்போ இதுக்கும் இதுக்கும் ஒரே இல்லை. இதுக்கும் ஒரே இல்லை. அப்போ ஒரு ஒரு பெரிய வட்டத்துக்கு கொண்டு கண்டா ரெண்டாவது பிரிக்கினா மற்ற வரும். சின்ன வட்டத்துக்கு கொண்டு கண்டா அதால பிரிக்கினா மற்ற வர போகுது. அப்போ பெரிய வட்டத்துக்கு என்ன? பெரிய அரை வட்டம். வரவட்டம் ஒன்று அரைதானே. அரைதானே 2π 2 தடவை 22 7 ஆறு என்னடா தம்பி பார் 35. இது விட்டம். அப்போ இவற்றை அரைவாசி 35 சரியா? வெட்டி சுருக்கி வரை வரை மட்டலாம் 5. இதை வெட்டினோம்னா 11 55 சென்டிமீட்டர் வரும். அதே மாதிரி இவற்றைக்கு பொருத்தப்பட்டா சிறிய அரை வட்டம். சிறிய அரைவட்ட சரியா? அரை தடவை 2 தடவை 22 ஆறு எவ்வளோடா 14 வாசி 7. மலை மலை மட்டலாம் இவரை வரை மட்டினோம்டா
22 சென்டிமீட்டர். உங்களுக்கு கேட்ட தடாகத்தின் சுற்றளவு. ஆகவே தடாக சுற்றளவு எவ்வளவு? 55. இவ்வளவு 55. பிறகு ஒரு 22. பிறகு ஒரு 55. பிறகு 22. இவ்வளவு தான். வேற ஒரு வேலைக்கு முழுக்கால எல்லாம் என்னது புரிஞ்ச ஓடல காட்டியிருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படாது. அப்ப இதை கூட்டி நீ என்ன வரப்போகுது? 5×10 12 14. 4 எழுதி கொண்டு மிச்சம். திருப்பி 5×10 12 14 15. 105 154 சென்டிமீட்டர் சுற்றளவா இருக்க போகுது. சரியா? 154 சென்டிமீட்டர் சுற்றளவா இருக்க போகுது. இது சும்மா பேசிக்கலாம். இதை வச்சு கூட அங்காள பார் தடாகத்தை சுற்றி வேலி போடுவதற்கு 1 மீட்டர் இருக்கு. சாரி, அதில் மீட்டர் இந்த மாதிரி விட்டுருக்கோம். சென்டிமீட்டர்ல மீட்டர். மீட்டர்ல வெளியே வந்திருக்கான் மீட்டர். சரியா? தடாகத்தை சுற்றி வேலி போடுவதற்கு 1 மீட்டருக்கு 5000 செலவாகும். தடாகத்தை சுற்றி வேலி போடுவதற்கு எவ்வளவு செலவாகும்னு கேட்டிருக்கான். அப்ப இந்த இதை சுற்றி வேலி போடுறதுக்கு 1 மீட்டருக்கு 5000. தூண் கம்பி எல்லாம் போடத்தானே வேணும். அதுக்கு 5000 வேண்டா. இந்த தடாகத்தை சுற்றி போடுறதுக்கு எவ்வளவு செலவாகும் வேண்டா? செலவாகும் பணம் 154 வேற 5000 பெருக்க போறேன். 3 போட்டுருவாய். 5×4 20. 54 154 5 அளவு இருக்கும். 5×4 20 2 மிச்சம். 5×5 25 27 2 மிச்சம். திருப்பி 5 7. சரியா? 7,70,000 ரூபாய் என்ன செய்யுது? இந்த தடாகத்தை சுற்றி வேலி போடுறதுக்கு தேவைப்படுது. சரியா? இதை நோட் பண்ணி இதை வச்சுக்கொண்டு அவங்க பாஸ்போர்ட் கேள்வி காட்டுறாங்க. ஃபுல்லா இது இல்லை இல்லை முன்கேள்வி முதல் கேள்வி மட்டும் அந்த வில்லின நிலம் காட்டுறதுக்கான கேள்வியா வருது. சரியா? எப்படி கேள்வி வருதுன்றதை பற்றி பார்த்து கொண்டு போயிட்ட வேண்டாம். ஒரு பயம் இருக்கு. அதே இதுதான் இப்படிதான் வருது. அப்ப இதுக்கேற்றவை தான் படிக்கணும். இது முதல் முழுக்க இருந்து படி இது படிக்கிற அரைக்கிறது. பிறகு கொண்டே அதை என்ன செய்வோம்? உளுந்த போட்டு அரைக்கிறத அரைக்கிற தோசை சுடுவோமா வடை சுடுவோமா? அது கடைசி நேரத்தில் யோசிக்கும். இப்பவே என்ன செய்? இதுக்கு தான் அரைக்க போறோம்னு போனீங்கன்னா என்ன செய்யலாம்? கடைசியில அது வடிவா வரும். பிறகு தெரியும் ஒன்று கருகி போய் வரும், கொண்டு அவியா வரும், கொண்டு பொறிஞ்சு போய் வரும். அது மாதிரி இதுல என்ன நடக்க போகுது? இதைத்தான் இதுக்காக தான் இதை படிக்கிறேன்னு உனக்கு போய் சொல்லி கொண்டு போயிட்டேன்டா. உனக்கு என்ன இதுக்கு தான் இதுதான் சார் இதுக்கு தான் செய்கிறார் என்றது விடாங்க. சரியா? அப்ப அந்த இதை எழுதுங்க. பாஸ்வேர்டில் ஒரு கேள்வியை பார்த்துட்டு போகும். சரியா? அடுத்ததுக்குல ஓ சரியா? பாஸ்வேர்டு புத்தகமா வாங்கினா வாங்கி அல்லது போட்டு வரும் குரூப்ல பிரிண்ட் எடுத்து வைங்கடா. நட்டமில்ல தானே? மாறாதானே? அடுத்த வருஷம் தானே பார்க்க போறீங்க.
இப்பயே கொஞ்சம் கொஞ்சமா தட்டி பார்த்து கொண்டு போனீங்கன்னா ஈஸியா இருக்க போகுது பேர். இப்படி ஒரு படம் கொண்டு வந்திருக்கு. இவ்வளவும் உங்களுக்கு தேவையில்லை. அந்த ஆரம்பத்துக்காக அந்த படத்தை கீறி போடுப்போம். ஏபிசிடி இது சொன்னோம். இவ்வளவும் 16, இவ்வளவும் 14. எல்லாம் தேவையில்லை. அந்த மேல் தொண்டு மட்டும்தான் இந்த கேள்வி. 10 சென்டிமீட்டர். இவ்வளவும் தரவுல தந்திருக்கிறா. கேள்வி வாசிக்கணும். ஒரு தகடு உருவில் காட்டப்பட்டுள்ள தகடுன ஒரு சின்ன பிளேட் உண்டு. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு சரிவகம் ஏபிசிடியின் 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 வடிவமுள்ள ஒரு பகுதியையும் விட்டம், இந்த சரிவக வடிவமுள்ள ஒரு பகுதியையும் விட்டம் டிசியோடைய ஒரு அரைவட்ட பகுதியும் கொண்ட ஒரு உருவம். என ஒரு தகடு செய்கிறாங்களாம். இந்த சரிவக பகுதியையும் இந்த விட்டம் டிசியை கொண்ட ஒரு வட்ட பகுதி அரைவட்ட பகுதியை இணைச்சு ஒரு தகடு ஒன்று செஞ்சிருக்கு. சரியா? இதுல முதலாவது கேள்வியப்ப அரைவட்ட பகுதியின் விளிம்பு வழியே டியிலிருந்து ஆரம்பித்து சியில் முடிவடையுமாறு ஒவ்வொரு அடுத்துள்ள இரு பொத்தான்களுக்கும் இடையே அரைவட்ட பகுதி என்ன? இவர் தான் அரைவட்ட பகுதி. இவற்ற விளிம்பு வழி என்ன வழி? இதுல டொட்டோட்டா இதுல என்னது? ஒன்றும் இல்லை. இதுல என்னது? இதோட இணைஞ்சு ஜாயிண்ட் ஆன இடம். அப்ப இந்த விளிம்பின் வழியே என்ன செய்கிறாராம்? விளிம்பின் அரைவட்ட பகுதியின் விளிம்பின் வழியே டியிலிருந்து ஆரம்பித்து டியில தொடங்கி சியில முடியணும். டியிலிருந்து ஆரம்பித்து சியில் முடிவடையுமாறு ஒவ்வொரு அடுத்துள்ள இரு பொத்தான்களுக்கும் இடையே ரெண்டு பட்டின். பொத்தான்னா என்ன? பட்டின். அடுத்துள்ள பொத்தான பட்டின் வச்சு தைக்க போறாரு. அதை சுத்தி பொத்தான்களுக்கு இடையே உள்ள தூரம் 2 சென்டிமீட்டராக இருக்குமாறு சிறிய பொத்தான்களை பொறுத்தவருக்கு உத்தேசித்துள்ளார். இதற்கு தேவையான பொத்தான்களின் எண்ணிக்கை. அப்ப இதுல ஒரு பட்டின் வச்சாருண்டா, இதுல ஒரு பட்டின் வைக்கிற, அடுத்தது 2 சென்டிமீட்டர் தள்ளி அடுத்தது, 2 சென்டிமீட்டர் தள்ளி அடுத்தது. இப்ப இப்படியே வச்சு வச்சு இஞ்ச முடிக்க போறேன். அப்ப இந்த கேள்விக்கு எங்களுக்கு தேவையானதால இந்த அரைவட்ட பகுதியின் வில்லின் நிறம் கேட்டிருக்கு. அது தெரிஞ்சு அதானே இத்தனை பட்டின் வைக்கலாம் கண்டுபிடிக்கலாம். ஆகவே அரை வட்ட வில்லின் நீளம் அரை தர 2 தர 22 தர 6 என்னடா? அரை வட்டம் இல்ல 14. அது அரைவாசி 7. இதே பட்டின் என்ன எவ்வளவு? 22 மீட்டர் 22 சென்டிமீட்டர் வரப்போகுது. இது இந்த வில்லின் நீளம் 22 சென்டிமீட்டர் வரப்போகுது. இப்ப வேற இதுக்கு பொத்தான் வைக்கிறேன்டா. இதுல 2 உருவம் தான் பெறப்போகுதுடா. எப்படி இருந்தா ஒன்று இப்படி 2 கரையும் திறந்த இடம். இங்க தொடங்கினா இங்க முடியுது. அப்படி இல்லாட்டி சில உருக்கள் நிறுவனம் சுத்தி வந்து அதுலயே முடியுது. அப்ப திறந்த உருவம்டா உங்களுக்கு பிரிச்சு வாரதோட ஒன்று என்ன செய்வோம்? கூட்டுவோம். 2 சென்டிமீட்டர் இடைவெளியில வருது. அப்ப பொத்தான்களின் எண்ணிக்கை 22 பிரிச்சு வாரத உண்டை என்ன செய்வோம்? கூட்டுவோம். பிரிச்சு வாரதோட உண்டை கூட்டினோம்டா எத்தனை? 11. பிரிச்சு 22 11 வருமாடா. இதுல இப்படி எழுதாத பிழைக்கும். 11 சாக 1. 12 பொத்தான்கள். எது? 2 இதுவும் திறந்த உருவா இருந்தா இங்கேயும் திறந்திருக்கு, இங்கேயும் திறந்திருக்கு. அப்ப என்னது? இங்க தொடங்கினா இங்க வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பட்டின் கூட வச்சு தைக்கணும். குளசிக்குள்ள படிச்சிருப்பேன். ஆனா மூடின ஒரு பட்டின இங்க தொடங்கினா திருப்பி வந்து அந்த பட்டின அதுக்கு மேலேயே வரப்போகுது. அப்ப என்ன செய்ய தேவையில்லை? ஒன்று கூட்ட தேவையில்லை. அப்போ பிரிச்சு மூடின ஒரு வேண்டா பிரிச்சு போட்டு அதுலயே வாரப்படியே கொடுப்பேன். மூடின ஒரு வேண்டா என்ன 11 பொத்தான்கள் வந்திருக்கு. சரியா? மூடின ஒரு வேண்டா 11 பொத்தான்கள் வந்திருக்கு. இத படத்துல எப்படி போட்டு பாக்குறேன்னு சும்மா ஐடியாவை சொல்லி விடுறேன் பார். வேறடா சும்மா ஒரு நேர்கோட மாதிரி இருக்கிறேன்.
ரெண்டு நாலு ரெண்டு 4 6 8 10 12 14 16 18 20 22 இடைவெளி இல்லை. அப்ப எத்தனை பட்டின் வைக்கிறான்னு பார்ப்போம். 1 2 இஞ்ச தொடங்குறாரே டி. இது சி. 1 2 3 4 5 6 7 8 9 11 12 பட்டின் தேவை. அப்ப அதுக்கான என்ன செஞ்சான் இவ்வளவு மினக்கட்டுக்கான காணாம திறந்த உருவண்டா அந்த கேட்டது எவ்வளவு இடைவெளி என்று கேட்கிறானோ அதை அந்த வில்லு நிலத்தால பிரிச்சு போட்டு ஒன்றை கூட்டி விடுவாய். சரியா? இதே ஒரு மூடியில சுட்டா வந்தா என்ன செய்வாய்? பிரிச்சு போட்டு வாரபடியா அப்படியே போட போறாய். இதுல எவ்வளோத்துக்கும் ஒரு 3 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு அந்த ஸ்ட்ரக்சர்ல வந்துடும். உனக்கு 10க்கு 3 மார்க்ஸ் வந்துடும். இவ்வளவு இருந்தாடா இதுல முதலாவது பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி. சரியா? சும்மா இந்த படத்தை போட்டு நோட் பண்ணி வை. 2019 கேள்வி. இதோட அங்கால மிச்சம் பரப்பளவு இந்த சரிவத்தின பரப்பளவு அரைவட்டத்தின பரப்பளவு அங்கே அடுத்தது பரப்பளவு வச்சு கொண்டு போய் வளர்ந்து கொண்டு போயிருக்கு. இப்ப நாங்க படிச்ச சுற்றளவுக்குள்ள இவ்வளவு தான் வந்திருக்கு. சரியா? நோட் பண்ணி எடுங்கடா. சரியா பிள்ளையார்? அழைச்சி போட்டு அடுத்தது இந்த பிள்ளையாவது போடும். முதல்ல வந்து இதெல்லாம் பார்த்துறாங்க சேர்த்த உருக்களை இப்போ வெட்டி நான் உண்டப்பாங்க பலவீன பேச்சில் உன்னோட பேர் வெட்டி எடுக்கிறாங்களா என்னண்டு ஒரு செவ்வக காணியம் அதுல இருந்து கொண்டு இதுல ஒரு 2 அரைவட்டத்தை வெட்டி எடுக்கிறாங்க. கேள்வியை பாரு. இரு அந்தங்களிலும் இரு அரைவட்ட பூப்பாத்திகள் உள்ளன. ஒரு செவ்வக காணி உள்ளது. பாத்திகள் உள்ள ஒரு செவ்வக காணி. செவ்வக காணியில 2 அந்தம்னா 2 முடிவுலையும் 2 பூப்பாத்தி அரைவட்ட பூப்பாத்தி இருக்கா. நிலட்டப்பட்ட பகுதியில் புல் வளர்க்கப்பட்டுள்ளது. நிலட்டப்பட்ட பகுதினா இதுக்கு என்ன செஞ்சிருக்கான்? புல்லு வளர்த்துக்காங்க. புல் வளர்க்கப்பட்டுள்ளது. புட்கள் வளர்க்கப்பட்ட பகுதியின் சுற்றளவை காண்க. புல் வளர்க்கப்பட்ட பகுதியின் சுற்றளவை காணட்டாம். இப்ப வரும் சுற்றளவு. சரியா? இது ஒரு செவ்வக காணி. இதுல 2 அரைவட்டத்தை வெட்டி எடுத்தாச்சு. இப்ப புல்லு வளர்க்கப்பட்ட பகுதியின் சுற்றளவு. சுற்றளவு காணணும்னா என்ன செய்யணும்டா? இதுல இருந்து புல்லு வளர்க்கட்ட இங்க தொடங்கினா இதுல இங்க இருந்தா தொடங்கும். புல்லு இதுக்குள்ள போய் ஒரு இது 2 உண்டாத நிஞ்ச ஒரு இதுல இருந்தா தொடங்கும். 20ல நிஞ்ச வந்து திருப்பி இந்த அரைவட்ட வழியை வந்து திருப்பி இங்க வந்து திருப்பி இந்த அரைவட்டம். அப்ப 20ம் கூட்டு போடும். இந்த அரைவட்ட வில் ஒன்று கண்டா 2 போய் வரைக்கும் இல்ல. அப்ப இந்த அரைவட்ட வில் எவ்வளவு? அரை தானே 2 தானே 22 7 அரை எவ்வளோடா 14 வாசி 7 7 மூலம் வெட்டுப்படும் 22 சென்டிமீட்டர் சாரி மீட்டர். ஆகவே சுற்றளவு
என்னதுன்னு புல் வளர்க்கப்பட்ட பகுதியின் சுற்றளவு 20 சக 22 சக 20 சக 22 அங்க 20 22 20 22 கூட்டினா எவ்வளோ வர போகுது 40 60 80 84 சென்டிமீட்டர் ரெண்டு வர போகுது மீட்டர் ரெண்டு வர போகுது இவ்வளவு இருந்தாலும் இதுல இதுக்கு புற கதைக்கிறதெல்லாம் எங்களுக்கு என்ன இதைத்தான் கிரேஜினி எடு சுற்றளவை காண்க புல் வளர்க்கப்பட்ட பகுதியை சுற்றி 25 சென்டிமீட்டர் நீளமுள்ள செங்கற்கள் பதிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது தேவையான கற்களின் ஆக குறைந்த எண்ணிக்கையை காண்க அதி குறைந்த எண்ணிக்கையை காணட்டா இப்ப 84 மீட்டர்டா 25 சென்டிமீட்டர் கல்லு பதிக்கிறாங்களா சரியா அப்ப இது இந்த கர வழியில அப்படியே 25 சென்டிமீட்டர் கல்ல அடிக்கி அடிக்கி பதிக்கிறாங்களா அப்ப தேவையான கற்கள் சென்டிமீட்டர்ல கல் இருக்கு அப்ப இந்த மீட்டர் என்ன செய்ய போறோம் சென்டிமீட்டரா மாத்த போறோம் மீட்டர் சென்டிமீட்டரா மாத்துறதுக்கு என்ன செய்யும் பெரிய அழகா சின்ன அழகா மாத்துறதுக்கு என்ன செய்யணும் பெருக்கோணும் என்னத்தால மீட்டர் ஒரு மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர்டா 100 84 100 அதை என்ன செய்ய போறேன் 25ஆல பிரிக்க போறேன் எத்தனை கல் வேணும்டா ஒரு மீட்டர் 25 சென்டிமீட்டர் படி ஒரு மீட்டர்ல எத்தனை 4 கல் அடிக்கினா காணும் அப்போ 84 சென்டிமீட்டருக்கு எத்தனை கல் அப்படின்னா 4ஆல பெருக்கி இருக்கலாம் இல்லை அடிக்கணும் செய்யல சென்டிமீட்டருக்கு மாத்தி 4 பெருக்கி விட்டீங்கன்னா என்ன 16 ஒன்று மிச்சம் 32 33 336 கற்கள் 336 கற்கள் அதி குறைந்த கற்கள் போதும் சரியா இவ்வளவுதான் பிடிக்கல் எல்லாம் உங்களுக்கு என்னது உங்களை இதுல என்னது பாஸ் பேப்பர்ல வேற போகுது பூப்பாத்தியை சுற்றி ஒரு நீர் தடாகத்தை சுற்றி வேலி அமைக்க போறோம் ஒரு பட்டின் வைக்க போறோம் சில வேளை இந்த ஜன்னல் கிரில்லுகள் அப்படி நிறைய வருஷம் பழைய வருஷம் பேப்பர் வாசகர்கள் வாங்க இப்பயே வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் தட்டி பாருங்க அதுல என்ன இருக்குன்னு அதுல இருக்கிறதுல வச்சு வச்சுதான் இந்த கேள்விகள் வந்து கொண்டிருக்க போகுது சரியோடா அதை நோட் பண்ணி எடுங்க சரியா பிள்ளைகள் இதோட சுற்றுலா என்ற சாப்டர் நாங்கள் இதோட முடிக்கிறோம் அடுத்து என்ன வர்க்கமூலம் என்ற பாடம் 2ஆம் பாடத்துக்குள்ள போவோம் கொஞ்சம் ஸ்வீட்டாக கூட்டி போகணும் இந்த எக்ஸாமுக்குள்ள சிலபஸை கொண்டு விட தானே வேணும் இதில் இந்த பாடம் முக்கியமான வர்க்கமூலம்ன்றது அந்த பாடம் பெருசா ஒரு கேள்வி அப்போ இதுக்கு நிறைய இடத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும் வரும் ஸ்ட்ரக்சர்லையும் வரும் எஸ்ஐக்கிளையும் இதில் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ இதை நின்று நிதானிச்சு இது எல்லா இடத்துலையும் வர வழியாக கொஞ்சம் ஆழமாக காய்ச்சிட்டு போனாங்க அடுத்த படம் கொஞ்சம் முடிய ஓடி ஓடி முடிக்க வேண்டிய வேலையை பார்ப்போம் சரியா இப்போ போய்க்கே பாஸ் பேப்பர் கல்வியில உங்களுக்கு கொஞ்சம் கொண்டு ரெண்டு செஞ்சு கொண்டு போயிட்டேன்னா அந்த பயம் இருக்காது உங்களுக்கு அதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சது சரி ஓகே இன்றைக்கு இந்த வகுப்பு இதோட முடியுது நன்றி வணக்கம் அடுத்த சனிக்கிழமை இருக்கு ஓகே குட் நைட் பிள்ளைகள்